बरस जाता है नैनों से वो बतलाया नहीं जाता। बरस जाता है नैनों से वो बतलाया नहीं जाता। तेरा वो प्यार है बाबा जो समझाया नहीं जाता। सुना सकते हैं ज्ञान भी, बता सकते हैं बातें भी। सुना सकते हैं ज्ञान भी, बता सकते हैं बातें भी। मिला है रस जो इस दिल को पिलाया वो नहीं जाता। तेरा वो प्यार है बाबा जो समझाया नहीं जाता। कोई पूछे अगर मुझसे बाबा का प्यार कैसा है। कोई पूछे अगर मुझसे बाबा का प्यार कैसा है। कहूँगी करके देख लो, दिखाया वो नहीं जाता। तेरा वो प्यार है बाबा जो समझाया नहीं जाता।
नहीं जाता। तेरा वो प्यार है बाबा जो समझाया नहीं जाता। लगा जादू सा जब तुमने कहा तुम हो मेरे बच्चे। लगा जादू सा जब तुमने कहा तुम हो मेरे बच्चे। जुटाया नाता जो तुमने भुलाया वो नहीं जाता। तेरा वो प्यार है बाबा जो समझाया नहीं जाता। ढूंढते हैं लोग तुमको, तूने ढूंढा हमें आकर। ढूंढते हैं लोग तुमको, तूने ढूंढा हमें। ओम शांति शांति। ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 12 ஜனவரி 2025, அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 15/11/2003. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு மன் கோ ஏகாகிர கர், ஏகாகிரதா கி சக்தி துவாரா ஃபரிஸ்தா ஸ்திதி கா அனுபவ கரோ. மனதை ஒருமுகப்படுத்தி ஒருமுகப்படுத்தும் சக்தியின் மூலமாக ஃபரிஸ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். आज सर्व खजानों के मालिक अपने चारों ओर के संपन्न बच्चों को देख रहे हैं. இன்று அனைத்து பொக்கிஷங்களிலும் எஜமானனானவர் தனது நாலா பக்கங்களிலும் உள்ள சம்பன்னமான குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஹர் ஏக் பச்சே கோ, பாபாவுடைய மகாவாக்கியத்தில் ரொம்ப விலை மதிப்பற்ற வாக்கியம் இதுதான். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சர்வ கஜானுக்கே மாலிக் பனாயாக, அனைத்து பொக்கிஷங்களிலும் எஜமானராக செய்திருக்கின்றார். ஐசே கஜானா மிலக, அப்படிப்பட்ட பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது. ஜோ அவர் கோய் தே நெய் சக்தா, வேற யாருமே இதை கொடுக்க முடியாது. தோ ஆக हरेक अपने को खजानों से संपन्न अनुभव करते हो. ஒவ்வொருவரும் கூட தன்னைத்தான் பொக்கிஷங்களில் சம்பன்னமான இருக்கின்ற அனுபவத்தை செய்கின்றீர்களா? சப்சே சிரேஷ்ட கஜானா है, எல்லாவற்றையும் விட சிரேஷ்டமான பொக்கிஷம் எது? ஞான் கா கஜானா, ஞானத்தின் பொக்கிஷம். சக்தியும் கா கஜானா, சக்திகளின் பொக்கிஷம். गुणों का खजाना, गुणங்களின் பொக்கிஷம். साथ साथ கூடவே बाप और सर्व ब्राह्मण आत्मा द्वारा दुआओं का खजाना, பாபா மற்றும் அனைத்து பிராமண ஆத்மாக்களின் மூலமாக ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம். तो चेक करो, ஆக சோதனை செய்யுங்க. என்ன? ये सर्व खजाने प्राप्त है, இந்த அனைத்து பொக்கிஷங்களும் பிராப்தி ஆகி இருக்கின்றனவா? சர்வ கஜானோ से जो संपन्न ஆத்மா है, அனைத்து பொக்கிஷங்களிலும் யாரு சம்பன்ன ஆத்மாவாக இருக்கின்றார்களோ, उसकी निशानी, அவருடைய அடையாளம் என்ன? सदा नैनों में चेहरे से चलन से खुशी औरों को भी अनुभव होगी. அவர்களுடைய பார்வையில், முகத்தில், நடத்தையில் மகிழ்ச்சி பிறருக்கும் அனுபவமாகும். जो भी ஆத்மா சம்பர்க் में भी आएगी, எந்த ஒரு ஆத்மா தொடர்பில் வந்தாலும் சரி, वो अनुभव करेगी, அது இந்த அனுபவத்தை செய்யும். ये आत्मा अलौकिक खुशी से अलौकिक न्यारी दिखाई देती है. இந்த ஆத்மா அலௌகிகமான மகிழ்ச்சியில அலௌகிகமாக விடுபட்டதாக தெரிய வருகிறது. आपकी खुशी को देख दूसरी आत्मा भी थोड़ा समय के लिए खुशी अनुभव करेगी. உங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து மற்ற ஆத்மாக்களும் கூட கொஞ்ச நேரத்துக்கு மகிழ்ச்சியை அனுபவம் செய்வார்கள். जैसे आप ब्राह्मण आत्माओं की सफेद ड्रेस सभी को कितनी न्यारी प्यारी लगती है. எப்படி பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய வெள்ளை உடையானது அனைவருக்கும் விடுபட்டதாகவும் அன்பானதாகவும் இருக்கிறது. स्वच्छता, सादगी और पवित्रता अनुभव होती है. தூய்மை மற்றும் சாதனம் செய்வது மற்றும் தூய்மை அனுபவம் செய்கிறது. दूर से भी जान जाते हैं, தூரத்திலிருந்தே தெரிந்து கொள்கிறார்கள். यह ब्रह्मा कुमार कुमारी है, இவர்கள் பிரம்மா குமாரர்கள், பிரம்மா குமாரிகள். ऐसे ही அதே போன்று ब्राह्मण आत्माओं के चलन और செயலை से सदा खुशी की झलक, பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய நடத்தை மற்றும் முகரத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியினுடைய பொலிவு,
குஷ் நசீப்க்கு ஃபலக் திகாய் தேத்தா ஹை. அதிர்ஷ்டத்தினுடைய பொலிவு என்பது தெரிய வருகிறது. ஆஜ் சர்வ ஆத்மா மகான் துக்கி ஹை. இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் மிக துக்கத்தில் இருக்கிறார்கள். ஐசே ஆத்மாயே, அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் ஆக்கா குஷ் நாம சேரா தேக், மகிழ்வு நிறைந்த உங்கள் முகத்தை பார்த்து, சலன் தேக், நடத்தை பார்த்து, கடிக்கு பி குஷிக்கு அனுபூதி கரே, ஒரு வினாடி கூட மகிழ்ச்சியினுடைய அனுபவம் செய்யட்டும். जैसे प्यासी आत्मा को अगर एक बूंद पानी भी मिल जाती है तो, உதாரணம் சொல்றாங்க, எப்படி தாகமுள்ள ஆத்மாவுக்கு ஒரு துளி தண்ணீர் கிடைத்தால் விட்டாலே போதும், கித்தனா குஷ் ஹோ ஜாத்தா ஹை, எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து விடுகிறது. ஐசி அதே போன்று குஷிக்கு அஞ்சலி ஆத்மாவுக்கு லியே பஹுத் அவசியக் ஹை. மகிழ்ச்சியினுடைய இந்த அஞ்சலி என்பது ஆத்மாக்களுக்கு மிக மிக அவசியமாகும். ஐசே அதே போன்று சர்வ கசானே சே சம்பன்ன ஹோ, அனைத்து பொக்கிஷங்களில் நீங்க எப்பொழுதும் சம்பன்னமாக இருங்கள். ஹர் பிராமன் ஆத்மா स्वयं को सर्व खजानों से सदा भरपूर करते हो व कभी कभी, ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் அனைத்து பொக்கிஷங்களிலும் எப்பொழுதும் நிறைந்திருக்கிற அனுபவத்தை செய்கின்றீர்களா, அல்லது அவ்வப்பொழுது நிறைந்திருக்கின்ற அனுபவத்தை செய்கின்றீர்களா? கஜானே அவிநாசி ஹை, பொக்கிஷங்கள் அழியாதது. தேனேவாலா தாத்தா பி அவிநாசி ஹை, வழங்கக்கூடிய வல்லல் கூட அழியாதவர். तो रहना भी अविनाशी चाहिए. அப்ப அது எப்படி இருக்க வேண்டும்? அழியாததாக இருக்க வேண்டும். क्योंकि ஏனெனில் आप जैसी अलौकिक खुशी सारे कल्प में सिवाय आप ब्राह्मणों को किसको भी प्राप्त नहीं होती है. खजाने अविनाशी है, देने वाला दाता भी अविनाशी है, तो रहना भी अविनाशी चाहिए. பொக்கிஷங்கள் அழியாதது, கொடுக்கக்கூடிய வல்லலும் அழியாதவர். அப்ப பொக்கிஷங்கள் கூட எப்பொழுதும் அழியாததாக இருக்க வேண்டும். ஏனெனில் आप जैसी अलग खुशी सारे कल्प में सिवाय ब्राह्मणों को किसको प्राप्त नहीं होती. உங்களை போன்ற அலௌகிகமான மகிழ்ச்சி முழு கல்பத்துல பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்குமே பிராப்தியாக முடியாது. அபிக்கு அலௌகிக் குஷி, இப்பொழுதான உங்களுடைய அலௌகிகமான மகிழ்ச்சி ஆத கல்ப பிராலப்தி ரூபமே சல்திய, பாதி கல்பத்துக்கு பிராலத்தினுடைய ரூபத்துல இருக்குது. தோ சபி குஷ் ஹை, ஆக நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? இஸ்மே தோ சபினே ஹாத் உட்டாயா, இதுல எல்லாமே கையை தூக்குனீர்கள். அச்சா நல்லது. சதா குஷ் ஹை, எல்லோரும் மகிழ்ச்சியான்னு கேட்டோன்னே எல்லாம் கை தூக்குனீங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா? கபி குஷி ஜாத்தி தோ நஹி, ஒரு பொழுதும் இந்த மகிழ்ச்சி போறதில்லை தானே. கபி கேதி தோ ஜாத்தி ஹை, சில நேரம் போய்விடுகிறது தானே. குஷ் ரஹத்தே ஹோ, மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். லேக்கின் ஆனால் சதா ஏக் ரஸ் உஸ்மே அந்தர் ஆ ஜாத்தா, எப்பொழுதும் ஒரு முகமாக இருக்கிறது, அதுல தான் வித்தியாசம் வந்து விடுகிறது. குஷ் ரஹத்தே ஹோ, மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. லேக்கின் பர்சன்டேஜ் மே அந்தர் ஆ ஜாத்தா ஹை, சதவிகிதத்துல வித்தியாசம் வந்து விடுகிறது. बाप दादा ऑटोमेटिक टीवी से सब बच्चों को चेहरे देखते रहते हैं. பாப் தாதா ஆட்டோமேட்டிக்காக டிவியில அனைத்து குழந்தைகளுடைய முகங்களையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். तो क्या दिखाई देता, என்ன தெரிய வருகிறது? एक दिन आप भी अपने खुशी के चार्ट को देख करो. ஒரு நாள் நீங்க கூட உங்களுடைய மகிழ்ச்சியினுடைய சார்ட்டை செக் பண்ணுங்க. அமிர்த வேலை से लेकर रात तक, அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை क्या एक जैसी परसेंटेज खुशी की रहती है, ஒரே மாதிரி சதவிகிதத்துல மகிழ்ச்சி இருக்கின்றதா? वह बदलती है, அல்லது மாறுகின்றதா? செக் करना तो आता है ना, சோதனை செய்ய வருகின்றது அல்லவா? आजकल देखो साइंस ने भी चेकिंग की मशीन बहुत तेज कर दी है. தற்காலத்துல சயின்ஸ் கூட விஞ்ஞானம் கூட செக்கிங்கினுடைய மிஷினரியை ரொம்ப வேகமாக ஆக்கிவிட்டது. தோ அபி செக் கரோ, நீங்கள் கூட சோதனை செய்யுங்கள். அவர் அவினாஷி பனாவோ, அழியாததாக செய்து விடுங்கள்.
சபி பச்சோं का बाप दादा ने भी वर्तमान पुरुषार्थ चेक किया. அனைத்து குழந்தைகளும் பாபா நிகழ்காலத்தில் அவங்களுடைய புருஷார்த்தத்தை சோதனை செய்தார்கள். புருஷார்த் சப் கர் ரஹே ஹை, புருஷார்த்தம் எல்லாருமே செய்கின்றீர்கள். கோய் யதாசக்தி கோய் சக்திசாலி. சில பேர் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்கிறாங்க, சில பேர் சக்திசாலியாக செய்கின்றார்கள். तो ஆக आज बाप दादा ने सभी बच्चों के मन की स्थिति को चेक किया. பாப் தாதா அனைத்து குழந்தைகளுடைய மனதின் நிலையை இன்னைக்கு சோதனை செஞ்சாங்க. கியோங்கி ஏன் ஏன் மனதனுடைய ஸ்திதியை பாபா பார்க்குறாங்க? பாபா அதுக்கு காரணம் சொல்கிறாங்க. மூலமான விஷயமே என்ன? மன் பனா பவ. சேவமே தேக்கோ தோ மன்சா சேவா சிரேஷ்ட சேவா. சேவையில் கூட பாருங்க, மனதினுடைய சேவை தான் சிரேஷ்டமான சேவை. கர்த்தவிய மஞ்சி ஜெகஜி சொல்றீங்க நீங்க கூட, மனதை வென்றவர் உலகை வென்றவர். तो मन की गति को चेक किया. ஆக இன்னைக்கு பாபா என்ன பண்ணாங்க? மனதினுடைய ஸ்பீடை செக் பண்ணாங்க. तो क्या देखा? என்ன பார்த்தார்கள்? मन के मालिक बन मन को चलाते हो. மனதின் எஜமானராக ஆகி மனதை நடத்துகின்றீர்கள். लेकिन ஆனால் कभी कभी मन आपको भी चलाता है. மனது உங்களை கூட வழி நடத்துகிறது. மன் பர்வஷ் பி கர் தேத்த. மனம் உங்களை பிறகு வசமாகவும் செய்து விடுகிறது. பாப் தாதா நே தேக்கா. பாப் தாதா பார்த்தார்கள். மன் से लगन लगाते हैं लेकिन मन की स्थिति एकाग्र नहीं होती है. மனதில் ஈடுபாடு என்பதை செய்கின்றார்கள், ஆனால் மனதினுடைய ஸ்திதி ஒருமுகப்பாடாக இல்லை. वर्तमान समय मन की एकाग्रता एक स्थिति का अनुभव कराएगी. நிகழ்காலத்தில் மனதின் ஒருமுகப்படுத்தும் சக்தி தான் ஏக் ரஸ் ஆடாத அசையாத ஸ்திதியை உங்களுக்கு அனுபவம் செய்விக்கும். அபி ரிசல்ட் மே தேக்கா. இப்போ ரிசல்ட்ல பாபா என்ன பார்த்தாங்க? मन को एकाग्र करने चाहते हो. மனதை ஒருமுகப்படுத்த விரும்புகிறீர்கள். लेकिन ஆனால் बीच बीच में भड़क जाता है. இடையிடையே இது அலைபாய்கிறது. ஏகாகிரதா க சக்தி, ஒருமுகப்படுத்தலின் சக்தியானது அவ்வக்த ஃபரிஸ்தா ஸ்திதி கா சகஜ் அனுபவ கராயேகி. அவ்வக்த ஃபரிஸ்தா ஸ்திதி சகஜமாக உங்களுக்கு அனுபவம் செய்விக்கும். मन भटकता है, மனம் அலைபாய்கிறது. சாய் व्यर्थ बातों में चाहे व्यर्थ संकल्पों में. வீணான விஷயங்கள்ல அல்லது வீணான சங்கல்பங்கள்ல, சாहे व्यर्थ व्यवहार में வீணான விவகாரங்கள்ல. 3 விஷயங்களை பாபா சொல்றாங்க. ஒன்று வீணான விஷயங்கள், அல்லது வீணான சங்கல்பங்கள், அல்லது வீணான விவகாரங்கள். जैसे कोई को शरीर से भी एकाग्र होकर बैठने की आदत नहीं होती है. உதாரணம் பார சொல்கிறேன். சில பேருக்கு சரீரத்தில் கூட ஒருமுகப்பட்டு அவங்களால உட்கார முடியாது, அதுக்கான பழக்கமே இல்லை. கோய்க்கோ ஹோத்திய, சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கிறது. तो ஆக मन जहाँ चाहो जैसे चाहो जितना समय चाहो उतना और ऐसे एकाग्र होना, इसको कहा जाता है मन वश में है. மனதை எங்கு விரும்பினாலும் எப்படி விரும்பினாலும் எவ்வளவு நேரம் விரும்பினாலும் அவ்வளவு நேரம் அப்படியாக ஒருமுகப்படுதல், இதைத்தான் என்ன சொல்லப்படுகின்றது? மனம் உங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, உங்களின் வசமாக இருக்கிறது. ஆக எங்கு விரும்பினாலும் எப்படி விரும்பினாலும் எவ்வளவு நேரம் விரும்பினாலும் அவ்வளவு நேரம் உங்களால் ஒருமுகப்படுத்த முடியும். அப்பதான் மனம் உங்களுடைய வசமாக இருக்கின்றது என்று பொருள். एकाग्रता की शक्ति मालिकपन की शक्ति सहज निर्विघ्न बना देती है. இந்த ஒருமுகப்படுத்தலின் சக்தி எஜமானனுடைய சக்தி, எஜமான தன்மையினுடைய சக்தி சகஜமாக தடைகளற்றவர்களாக ஆக்கிவிடுகின்றது. யுத்தனை கருணைப்படுத்திய, யுத்தம் பண்ண வேண்டி இருப்பதில்லை. एकाग्रता की शक्ति से स्वतः ही एक बात दूसरा न कोई यह अनुभूति होती है. இந்த ஒருமுகப்படுத்தலின் சக்தியின் பொழுது தாமாகவே எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாருமே இல்லை என்ற அனுபவத்தை செய்விக்கின்றது. எதோட எதை பாபா தொடர்புபடுத்துறாரு பாருங்க.
स्वतः होगी, मेहनत नहीं करनी पड़ेगी. இது தானாவே இந்த அனுபவம், உழைக்க வேண்டியதே கிடையாது. एकाग्रता की शक्ति से स्वतः ही एक रस फरिस्ता सुर की अनुभूति होती है. இந்த ஒருமுகப்படுத்தலின் சக்தியின் மூலமாக தாமாகவே ஏக்ரஸ் ஃபரிஸ்தா சொரூபத்தினுடைய அனுபவம் ஆகின்றது. பிரம்மா பாப் சே பியாரேனா அவ எடுக்கிறாங்க. பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்குது அல்லவா? ஆக பிரம்மா பாப் சமான் பண்ண அர்த்தாத் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆவது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபரிஸ்தா பன்னா, ஃபரிஸ்தாவாக ஆவது. एकाग्रता की शक्ति से स्वतः ही सर्व प्रति स्नेह कल्याण सम्मान की वृद्धि रहती. எப்ப ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குமோ அப்ப தாமாகவே அனைவர் மீதும் அன்பு, நன்மை விளைவித்தல், மரியாதை அளித்தல் போன்ற விருத்தி தாமாகவே ஆகிவிடுகின்றது. கியூங்கி பாவ பாருங்க, அதை கூட எக்ஸ்பிளைன் பண்ற. ஏனெனில் ஏகாகிரதா அர்த்தா சொமான் கி ஸ்திதி. ஒருமுகப்படுத்தல் அப்படின்னால என்ன அர்த்தம்? சோமானத்தினுடைய ஸ்திதியில இருப்பது, செல்ஃப் எஸ்டீம்ல இருப்பது. ஃபரிஸ்தா ஸ்திதி சொமான, ஃபரிஸ்தா ஸ்திதி கூட என்ன? சொமானந்தான். ஜெய்சே பிரம்மா பாப் கோ தேகா, நீங்க பிரம்மா பாப் பார்த்துருக்கீங்க. वर्णन भी करते हो, वर्णन கூட செய்றீங்க. जैसे संपन्नता का समय समीप आता रहा, சம்பன்ன தன்மையினுடைய நேரம் அருகாமையில் வந்து கொண்டே இருக்கும்போது क्या देखा, என்ன பார்த்தீர்கள்? சல்தா ஃபிர்தா ஃபரிஸ்தா ரூப் தேவ்பான் ரஹித். நடக்கும்போதும் போகும்போதும் ஃபரிஸ்தா ரூபம் தேக உணர்வின்றி. தேக்கி ஃபீலிங் ஆத்தி, தேகத்தினுடைய ஃபீலிங் உங்களுக்கு வந்துதா? சாமனே ஜாத்தே ரஹே, உங்களுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருந்தார். தேக்தே ஆத்தி யா ஃபரிஸ்தா ரூப அனுபவத்தா? தேகம் உங்களுக்கு தெரிய வந்ததா இல்ல ஃபரிஸ்தானுடைய அனுபவமானதா? கரம் கர்த்தேபி, செயல்களை செய்து கொண்டு இருக்கும் போது கூட, பாத்சீத் கர்த்தேபி, பேசி கொண்டிருந்தாலும் கூட, டைரக்ஷன் தேத்தேபி, டைரக்ஷன் கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட, உம்மம் உற்சாக படாத்தேபி, உற்சாகம் ஆர்வத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட, தேசே ஞாரா, தேகத்திலிருந்து விடுபட்டு சூக்ஷ்ம பிரகாஷ ரூபி அனுபூதிக்கு, சூக்ஷ்மமான பிரகாஷ சுரூபத்தை அனுபவம் செய்தீர்கள். कहते हो ना, ब्रह्मा बात करते करते ऐसे लगता था. என்ன சொன்னீங்க? பிரம்மா பாபா பேசிக்கொண்டே இருந்தாலும் கூட அப்படி இருந்தது. जैसे बात भी कर रहा है, பேசிக்கொண்டே இருக்கிறார். लेकिन यहाँ नहीं है, ஆனா இங்கே அவர் இல்லை. देख रहा है, பார்த்து கொண்டு இருக்கிறார். लेकिन दृष्टि अलौकिक है, दृष्टि अलौकिकமாக இருக்கிறது. यह स्थूल दृष्टि नहीं है, இந்த ஸ்தூலமான திருஷ்டியே இல்லை. தேவ் பான் சே न्यारा, தேக உணர்வில் இருந்து விடுபட்டு, दूसरों भी देह का बान नहीं आए, பிறருக்கு கூட தேக உணர்வு வந்து விடக்கூடாது. न्यारा रूप दिखाई दे, விடுபட்ட தனிப்பட்ட ஒரு ரூபம் தெரிய வர வேண்டும். इसको कहा जाता है, இதுதான் என்னன்னு சொல்லப்படுகின்றது, தேகமே रहते फरिश्ता स्वरूप, தேகத்தில் இருந்தாலும் கூட फरिश्ता स्वरूप. हर बात में वृत्ति में दृष्टि में कर्म में न्यारापन अनुभव. உங்களுடைய திருஷ்டியில, விருத்தியில, கர்மத்துல न्यारापन என்பது அனுபவமாக வேண்டும். ये बोल रहा है, लेकिन न्यारा न्यारा प्यारा प्यारा लगता है. இவங்க பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள், ஆனா விடுபட்டவர்களாக அன்பானவர்களாக தெரிகிறது. ஆத்மிக் प्यारा, ஆன்மீக அன்பு நிறைந்தவர். ஐசே ஃபரிஸ்தேப்பன் கி அனுபூதி स्वयं भी करे, அப்படிப்பட்ட ஃபரிஸ்தா தன்மையின் அனுபவத்தை தாங்களும் செய்ய வேண்டும். அவரும் கபி கராய், பிறருக்கும் செய்விக்க வேண்டும். क्योंकि பாபா சப்ஸ்டான்ஷியேட் பண்ற பாருங்க, ஏனெனில் பினா ஃபரிஸ்தா பனே தேவதா नहीं बन सकते, ஃபரிஸ்தா ஆகாம உங்களால தேவதை ஆக முடியாது. ஃபரிஸ்தா சோ தேவதா है, ஃபரிஸ்தாவிலிருந்து தான் தேவதைகள். तो ஆக நம்பர் 1 பிரம்மா की आत्मा ने, ஆக நம்பர் 1 பிரம்மாவனுடைய ஆத்மாவானது प्रत्यक्ष साकार रूप में भी फरिश्ता जीवन का अनुभव कराया. பிரத்யட்சமாக சாக்கார் ரூபத்தில் கூட
ஃபரிஸ்தா வாழ்க்கையினுடைய அனுபவத்தை செய்வித்தார். அவர் ஃபரிஸ்தா स्वरूप बन गया, மேலும் ஃபரிஸ்தா स्वरूपமாக ஆகிவிட்டார். उसी फरिश्ता रूप के साथ அந்த फरिश्ता रूपन கூடவே आप सभी को भी फरिश्ता बन परमधाम में चलना है. நீங்கள் அனைவரும் கூட ஃபரிஸ்தாவாகி பரந்தாமத்திற்கு செல்ல வேண்டும். तो ஆக इसके लिए मन की एकाग्रता पर अटेंशन दो. மனதின் ஒருமுகப்படுத்தலின் மீது கவனம் கொடுங்கள். ஆர்டர் से मन को चलाओ. ஆர்டர் மூலமாக மனதை வழிநடத்துங்கள். करना है तो मन द्वारा कर्म हो, नहीं करना है और मन कहे करो. यह मालिकपन नहीं है. செய்யணும், மனதின் மூலமா கர்மத்தை செய்யணும். செய்யக்கூடாது அப்படின்னா மனம் செய்யின்னு சொன்னிச்சுன்னா அது எஜமானத்தன்மை கிடையாது. अभी कई बच्चे कहते हैं चाहते नहीं है लेकिन हो गया. சில குழந்தைங்க சொல்றாங்களா, நாங்க விரும்பல ஆனா அப்படி ஆயிடுது. சோச்சித்தே नहीं है, நாங்க யோசிக்கவே இல்லை, लेकिन हो गया, ஆனா ஆகிவிட்டது. करना नहीं चाहिए, செய்திருக்க கூடாது, लेकिन हो जाता है, ஆனா ஆகிவிடுகிறது. या मन की वशीभूत अवस्था. இது என்ன? மனதினுடைய வசமாவதின் நிலை. तो ऐसी अवस्था अच्छी तो नहीं लगती है ना. அப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு பிடிக்கவில்லை தானே. ஃபாலோ பிரம்மா பாப். ब्रह्मा தந்தையை ஃபாலோ செய்யுங்கள். ब्रह्मा बाप को देखा, सामने खड़े होते भी क्या अनुभव होता था. ब्रह्मा பாபா நீங்க பாத்தீங்களா, பாபா முன்னால் நின்று கொண்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன அனுபவமாச்சு? फरिश्ता खड़ा है, फरिश्ता दृष्टि दे रहा है. फरिश्ता நிற்கின்றார், फरिश्ता दृष्टि கொடுத்து கொண்டு இருக்கின்றார். तो आग मन के एकाग्रता की शक्ति सहज फरिश्ता बना देगी. மனதின் ஒருமுகப்படுத்தும் சக்தியானது சகஜமாக உங்களை ஃபரிஸ்தாவாக ஆக்கிவிடும். பிரம்மா பாபி बच्चों को यही कहते हैं. பிரம்மா பாபா கூட குழந்தைகளுக்கு இதைத்தான் கூறுகிறார். என்ன? சமான் பனோ, சமமாக ஆகுங்கள். சிவ் பாப் कहते हैं निराकारी बनो. அந்த சமமாகங்கிறதுல கூட சிவபாபா என்ன சொல்றாராம், நிராகாரியா ஆகுங்கள்னு சொல்றார். ब्रह्मा बाबा कहते हैं, ब्रह्मा बाबा என்ன சொல்றார்? फरिश्ता ஆகுங்கள். तो क्या समझा? இப்போ என்ன புரிந்து கொண்டீர்கள்? ரிசல்ட் में क्या देखा? ரிசல்ட்ல பாபா தான் என்ன பார்த்தாங்க? मन की एकाग्रता कम है. மனதின் ஒருமுகப்படுத்தலின் சக்தி குறைவாக இருக்கிறது. बीच बीच में चक्कर बहुत लगाता है, मन भटकता है. இடையிடையே இந்த மனம் ரொம்ப அலைபாய்கிறது. जहां जाना नहीं चाहिए वहां जाता है. எங்கே இந்த மனது போகக்கூடாதோ அங்கதான் போகுது. तो उसको कहेंगे, அது நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? வடக்குனா கைங்கன்னா அலைபாய்கிறது என்று கூறுவீர்கள் தானே. ஆக ஏகாகிரதா की शक्ति को बढ़ाओ. ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகரிங்கள். மாலிக் பன் के स्टेज की सीट पर सेट रहो. यजमानन என்ற ஸ்டேஜின்ல சீட்ல செட் ஆகுங்க. जब सेट होते हैं तो अपसेट नहीं होते हैं. எப்போ நீங்கள் செட் ஆகிறீங்களோ சீட்டில், அப்போ அப்செட்டே ஆக மாட்டீர்கள். ஐசே नहीं है तो अपसेट होते हैं. செட்டாக இருக்கும்போது அப்செட் ஆகிறேன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. तो भिन्न भिन्न श्रेष्ठ स्थितियों की सीट पर सेट रहो. விதவிதமான சிரேஷ்டமான ஸ்திதிகள் என்ற சீட்டில் செட் ஆகுங்க. इसको कहते ஏகாகிரதா की शक्ति. இதான் என்னன்னு சொல்லப்படுகின்றது? ஒருமுகப்படுத்தலின் சக்தி. ठीक है, சரிதானே. பிரம்மா பாப் से प्यार है ना. பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கின்றது அல்லவா? கித்னா प्यार है, எவ்வளவு அன்பு இருக்கின்றது. கித்னா है, பாபா மறுபடியும் கேட்குறான், எவ்வளோ இருக்கின்றது? बहुत प्यार है, ரொம்ப அன்பு இருக்கிறது. तो प्यार का रिस्पॉन्स बाप को क्या दिया है? அன்பினுடைய रिस्पॉन्स பாபாவுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? बाप का भी प्यार है, तब तो आपका भी प्यार है. பாபாவுக்கும் உங்கள் மேலே அன்பு இருக்கனால தான் உங்களுக்கும் பாபா மேலே அன்பு இருக்கிறது இல்லையா? तो रिटर्न क्या दिया? रिटर्न என்ன கொடுத்தீங்க? சமான் பண்ணா यही रिटर्न है. சமமாக ஆவது இதுதான் ரிட்டர்ன் ஆகும். अच्छा, நல்லது. डबल विदेशी भी आए हैं.
डबल फॉरेनर्स கூட வந்திருக்கிறாங்க. अच्छा डबल विधियों से भी मधुबन का श्रृंगार हो जाता है. डबल फॉरेनर्स மூலமா மதுபானம் என்பது அலங்கரிக்கப்பட்டு விடுகிறது. इंटरनेशनल हो जाता है ना, ஏன்னா इंटरनेशनल ஆகி விடுகிறது. देखो मधुबन में वर्गीकरण की सेवा होती है. மதுபன்ல ஒவ்வொரு துறையினருக்குமான சேவை நடக்கிறது. उसमें आवाज चारों ओर फैलता है, नाला पक्कंगों பரவுகிறது. आप देखेंगे जब से ये वर्गीकरण की सेवा शुरू की है तो वीआईपी क्वालिटी की आवाज ज्यादा फैल है. எப்போ இந்த துறையினுடைய சேவை ஆரம்பமாச்சோ விஐபியினுடைய குவாலிட்டினுடைய சப்தம் நிறைய பரவிச்சு. वीवीआईपी की तो बात छोड़ो, उनको फुर्सत कहाँ है. பாவ சொல்றாங்க, வெறும் விஐபி கிட்ட பரவாயில்லையா, விவிஐபியை பற்றி விட்டுடுங்கன்றார். ஏன்னா அவங்களுக்கு எங்கே டைம் இருக்குது. ஜெய்சே படே படே ப்ரோக்ராம் கே உஸ்மே வித் ஆவாஸ் தோ ஃபைல்தா है ना. எப்போ பெரிய பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அப்போ சப்தம் பரவுகிறது அல்லவா. अभी दिल्ली और कलकत्ता कर रहे हैं ना. இப்போ दिल्ली மற்றும் கல்கட்டா செய்கிறாங்க இல்லையா. अच्छे प्लान बना रहे हैं, நல்ல பிளான் பண்ணுகிறீர்கள். मेहनत भी अच्छे कर रहे हैं, உழைப்பு கூட நன்றாக செய்கிறீர்கள். बाप दादा के पास समाचार पहुंचता रहता है. बाप दादाவிடம் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. दिल्ली का आवाज फॉरेन तक पहुंचना चाहिए. दिल्लीனுடைய சப்தம் வெளிநாடு வரைக்கும் போகணும். மீடியா वाले क्या करते हैं, மீடியாவில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, சிர்ஃப் பாரத் தக், வெறும் பாரதம் வரைக்கும் தான் கொண்டு போவாங்க. ஃபாரின் से आवाज आए कि दिल्ली में यह प्रोग्राम हुआ. ஆக வெளிநாட்டிலேருந்து இந்த சப்தம் வெளிப்படணுமா. दिल्लीல இந்த ப்ரோக்ராம் நடந்ததுன்னு, कलकत्ता ये प्रोग्राम हुआ, कलकत्ताல இந்த ப்ரோக்ராம் நடந்ததுன்னு, या वहाँ का आवाज इंडिया में आए, அந்த சப்தம் இந்தியாவுக்கு வரணும். इंडिया के कुंभकर्ण तो विदेश से जागने है ना. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கும்பகர்ணங்கள் வெளிநாட்டினர் மூலமாகத்தான் விழிப்புற வேண்டும். तो ஆக விதேசி खबर का महत्व होता है. வெளிநாட்டிலேருந்து ஒரு செய்தி வந்ததுன்னா அதுக்கு நிச்சயமா மகத்துவம் இருக்கும். प्रोग्राम भारत में हो और समाचार विदेश के अखबारों से पहुंचे. प्रोग्राम என்னமோ பாரத்தில் தான் நடக்கு, ஆனால் செய்தி எங்கேருந்து வரணும், வெளிநாட்டிலேருந்து வரணும். भारत का आवाज विदेश में पहुंचे और विदेश की आवाज भारत में पहुंचे, उसका प्रभाव होता है. பாரத்தினுடைய சப்தம் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டினுடைய சப்தம் பாரத்துக்கு வந்து சேரணும். அப்போதான் அதனுடைய பிரபாவமாகும். अच्छा है, நல்லது. ப்ரோக்ராம் जो बना रहे हैं अच्छे बना रहे हैं. ப்ரோக்ராம் நீங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கின்றீர்களோ ரொம்ப நன்றாக செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். बाप दिल्ली वालों को भी मोहब्बत की मेहनत की मुबारक देते. बाप दादा दिल्லியில் உள்ளவங்களுக்கு கூட அன்பனுடைய உழைப்பிற்காக வாழ்த்துக்களை கொடுக்கின்றார்கள். கல்கத்தா வாலும் கல்வி என்ட்ரட்வான்ஸ் முபாரக் है, इन एडवांस. கல்கத்தாவில் உள்ளவங்களுக்கு கூட இன் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். क्योंकि அவசரம் ஏன் வாழ்த்துக்களை கொடுக்குறாங்களாம் முன்னாடியே. सहयोग स्नेह और हिम्मत जब तीनों बातें मिल जाती है. எப்போ சகயோகமும் அன்பும் தைரியமும் மூன்றும் இணைந்து விடுகிறதோ ஆவாஸ் புலந்து होता है, சவுண்டு ரொம்ப வேகமாக கேட்கும். आवाज फैलेगा, क्यों नहीं फैलेगा. அந்த சப்தம் என்பது பரவும், ஏன் பரவாது. अभी मीडिया वाले ये कमाल करना, सभी ने टीवी में देखा, टीवी में आया, सिर्फ यह नहीं. ஆக மீடியாவில் உள்ளவங்க அதிசயத்தை செய்து காட்டுங்கள். வெறுமனே டிவியில் வந்தது டிவியில் பார்த்தோன்னு சொல்லக்கூடாது. மொத்தம் பாரத்மே ஆரஹான்னா, ஏன்னா இது எல்லாமே பாரத்தில் தான் வருகிறது அல்லவா. அபி அவர் விதேஷ் தக் பहुंचे, இப்போ இது வெளிநாடு வரைக்கும் போய் சேரணும். अभी देखेंगे ऐसा आवाज फैलाने का कितना हिम्मत और जोर शोर से मनाते. பார்க்கலாம் இந்த ஆண்டு இந்த செய்தியானது சப்தமானது பரவதில் நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமோ ரொம்ப ஆடம்பரமாக கொண்டாடுகின்றீர்கள் என்று. பாப் தாதா கா சமாச்சார் மிலா கி டபுள் ஃபாரினர்ஸ்கோ बहुत उमंग. ஏன்னா செய்தியில் இன்னொரு விஷயம் பாபாவுக்கு என்ன கிடச்சிதான், டபுள் ஃபாரினர்ஸ் ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்களாம். ஏன்னா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாபா கேட்குறாரு, இருக்கீங்க தானே, அச்சா நல்லது. ஏக் தோக்கோ தேக் அவர் உம்மங்காத்த, ஒருவர் பிறரை பார்த்து உற்சாகம் வருகிறது. ஜோ ஓட்டோ ஓ பிரம்மா சமான், யார் முதல்ல செய்கிறாங்களோ அவங்க தான் யார், பிரம்மா பாபாவுக்கு சமான். அச்சா நல்லது. तो दादी को भी संकल्प आता है, दादी கூட சங்கல்பம் வருகிறதாம். பிஸி करने का तरीका अच्छा आता है, பிஸி செய்வதற்கான வழி ரொம்ப நல்லா வருகிறது தாதிக்கு. அச்சா
ரொம்ப நல்லது. நிமித்தனா நிமித்தமாக இருக்கிறாங்க இல்லையா? அச்சா, நல்லது. சபி உடுத்தி கலை வாலே ஹோ, எல்லோருமே பறக்க கலை உடையவர்கள் தானே. உடுத்தி கலா ஃபாஸ்ட் கலை. பறக்கும் கலை என்றால் என்ன அர்த்தம்? ஃபாஸ்ட். சல்தி கலா சடுத்தி கலா ஏ ஃபாஸ்ட் கலா நெய். நடந்து போகிறது, முன்னேறி கொண்டு செல்வது, அதெல்லாம் ஃபாஸ்ட் கிடையாது. உடுத்தி கலா ஃபாஸ்ட் பிய, பறக்கும் கலையானது ஃபாஸ்டாகவும் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் லானே வாலி பிய, முதல்லையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. அச்சா, நல்லது. மாதாய் क्या करेंगी, தாய்மார்கள் என்ன செய்வார்கள்? மாதாய் अपने हमजिन्स को जगाओ, தாய்மார்கள் தங்களுடைய ஹம்ஜின்ஸ் தாய்மார்களை விழிப்புறச் செய்யுங்கள். கம் சே கம் மாதாயே கோய் உள்ளன்னா தேனே ஒளி நேரது. குறைந்ததும் குறைந்தது பாபா சொல்றாங்க, எந்த ஒரு தாய்மாரும் எங்களுக்கு செய்தி கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. மாதாவுக்கு சங்கியா சதா ஜாதா ஹோத்திய, தாய்மார்களுடைய எண்ணிக்கை எப்போதுமே அதிகமாக இருக்கிறது. பாப்தாதாக்கு குஷி ஹோத்திய, பாப்தாதாக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதா. இஸ் குரூப்பே சபிக்கு சங்கியா அச்சி ஆயி, எல்லாருடைய எண்ணிக்கையும் ரொம்ப நன்றாக வந்திருக்கிறது. குமாருக்கு சங்கியா பி அச்சி ஆயி, குமாரர்களுடைய எண்ணிக்கை கூட ரொம்ப நல்லா வந்திருக்கிறது. தேக்கோ குமார் अपने हमजिन्स को जगाओ, குமாரர்கள் தங்களுடைய ஹம்ஜின்ஸ் குமாரர்களை விழிப்புற செய்யுங்கள். அச்சா, நல்லது. குமாரே கமால் திகாயே, குமாரர்கள் என்ன ஒரு அதிசயத்தை செய்து காட்ட வேண்டும். சொப்பனம் மாத்திர பவித்திரத்தமே பரிபக்குவ, கனவுல கூட தூய்மை என்பது பரிபக்குவமாக இருக்கிறது. பாப் தாதா விஷயமே சேலஞ்ச் करके बताए. பாப் தாதா கூட உலகத்தில் சேலஞ்ச் பண்ணி சொல்லணுமா. ब्रह्मकुमार यूथ कुमार डबल कुमार है ना, ब्रह्मकुमार यूथ कुमार डबल कुमारகள் அல்லவா. ब्रह्मकुमार भी हो और शरीर में भी कुमार हो. பிரம்ம குமாரர்களாக இருக்கீங்க, சரீரத்தில் கூட குமாரர்களாக இருக்கீங்க. ஆக பவித்ரதாக்கி பரிபாஷா பிராக்டிக்கல் மீ ஹோ, தூய்மையினுடைய பரிபாஷா ப்ராக்டிக்கலாக இருக்க வேண்டும். तो ஆர்டர் करे, நீங்கள் ஆர்டர் பண்ணணும். आपको செக் करे பவித்ரதாக்கு, உங்களுடைய தூய்மைக்காக அவங்க செக் பண்ணட்டும். करे ஆர்டர் செய்யட்டுமா. इसमें हाथ नहीं उठा रहे, இதில் கைகளை உயர்த்த மாட்டேன் என்கிறார்கள். மஷினை ஒத்தியான செக் கண்ணைக்கு பாபா சொல்கிறாங்க, மிஷின் இருக்குல்ல, எதையும் செக் பண்ணுறதுக்கு. சொப்பனை தப்பி அவத்த ஹிம்மத்தை நெய்றக்கு, கனவுல கூட அபவித்திரமான தன்மைக்கு தைரியமே வரக்கூடாது உங்களை டச் பண்ணுறதுக்கு. குமாரியும் கோபி ஐசே பண்ண, குமாரிகள் கூட அந்த மாதிரி தான் ஆகணும். குமாரி அர்த்தாத், குமாரி என்றாலே என்ன அர்த்தம்? பூஜ்ய பவித்திர குமாரி, பூஜிக்க தந்த பவித்திரமான குமாரி. குமார் और कुमारी बाप दादा को प्रॉमिस करे. अगर குமாரர்களும் சரி குமாரிகளும் சரி बाप दादा को இந்த ப்ராமிஸ் பண்ணுமா, हम सभी इतने पवित्र हैं जो स्वप्न में संकल्प नहीं आ सकता. நாங்கள்லாம் அவ்வளோ பவித்திரமாக இருக்கிறோம், கனவுல கூட எங்களுக்கு சங்கல்பம் வர முடியாது. தப் குமாருக்கும் பவித்திரத்தை செரமனி மனாएंगे, அப்போ தான் குமார் குமாரிகளுக்கான தூய்மைக்கான செரமனியை கொண்டாடலாம். अभी थोड़ा थोड़ा है, बाप दादा को पता है. बाप दादा சொல்ற இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, बाप दादा के எல்லாம் தெரியும். அப்போ पवित्रता की अविद्या हो क्योंकि नया जन्म लिया ना. ஆக அப்பவித்திரத்தா அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்கணுமா, ஏனெனில் புது ஜென்மம் கிடைத்து விட்டது அல்லவா. அப்பவித்திரத்தா आपके पास जन्म की बात है. ஆக தூய்மையற்ற தன்மை என்பது உங்களுடைய பாஸ்ட் ஜென்மத்தினுடைய விஷயம். மர் ஜீவா ஜனம், ஜனமி பிரம்மா முக்தி பவித்திர ஜனம். உங்களுடைய இப்போ ஜென்மம் எப்படிப்பட்டது? மர்ஜீவா ஜென்மம், அதாவது ஜென்மமே பிரம்மா முகத்தின் மூலமா பவித்திரமான ஜென்மம். तो पवित्र जन्म की मर्यादा बहुत आवश्यक है. பவித்திரமான ஜென்மத்தினுடைய மரியாதை ரொம்ப ரொம்ப அவசியமாகும். குமார் குமாரியோं को झंडा लहराना चाहिए. குமார் குமாரிகள் இந்த கொடியை பறக்க விட வேண்டும். पवित्र है, पवित्र संस्कार विश्व में फैलाएगी. என் நாராளுக்கு தூய்மையாக இருக்கின்றீர்கள், தூய்மையுடைய சன்ஸ்காரம் உலகம் முழுவதும் பறங்க வேண்டும். இந்த முரசை கொட்டுங்கள். சுனா குமாரியோனே, குமாரிகள் கேட்டீர்களா? देखो कुमारियां कितनी है, பாருங்க எவ்வளவு பேர் குமாரிகள் வந்து இருக்கின்றார்கள். अभी देखेंगे कुमारी आवाज फैलती है या कुमार,
இப்போ பார்க்கலாம் இந்த சப்தத்தை குமாரிகள் பரப்புவார்களா அல்லது குமாரர்கள் பரப்புவார்களா? பிரம்மா பாப்கோ ஃபாலோ கரோ. அதுக்கு ஈஸியாக வழியும் பாபா சொல்லிடுறார், பிரம்மா பாபாவை ஃபாலோ செய்யுங்கள். அப்போ இதற்கா நாம் நிஷான் நகி, தூய்மையற்ற தன்மையினுடைய பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது. பிராமன் ஜீவன் மானா யக, இதுதான் பிராமண வாழ்க்கை. மாத்தாய்மே பி மோக தோ அப்பவித்திரத்த, தாய்மார்களிடம் கூட மோகம் இருந்தால் அது கூட என்ன? தூய்மையற்ற தன்மை. மாத்தாயும் பி பிராமன் ஹேனா, மாதாக்கள் கூட பிராமணர்கள் தானே. तो न माताओं में न कुमारियों में न कुमारों में न अदर कुमारियों में. பாபா சொல்கிறாங்க, தாய்மார்களாக இருக்கட்டும், குமாரிகளாக இருக்கட்டும், குமாரர்களாக இருக்கட்டும், இல்லை அதர் குமாரிகளாகவும் இருக்கட்டும், பிராமன் மானாகி பவித்ர ஆத்மா. பிராமன் என்றாலே யாரு? தூய்மையான ஆத்மா. अब पवित्रता अगर कोई कार्य होता भी है तो ये बड़ा पाप है. अपवित्रताल ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் கூட என்ன? பெரிய பாவமாகும். इस पाप की सजा बहुत कड़ी है. இந்த பாவத்தினுடைய தண்டனை ரொம்ப கடுமையானது. ऐसे नहीं समझना है तो चलता ही है. இப்படி நினைக்காங்க, இப்படி தானே போயிட்டே இருக்குது, थोड़ा बहुत तो चलेगा ही, ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தானே இருக்கும். நோ नहीं, ये फर्स्ट सब्जेक्ट है. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாக இருக்குது. நவீன்தா ஹி பவித்திரதா கி है. புதுமை என்ன? பாபானுடைய ஞானத்தில் தூய்மையினுடையது தான். ब्रह्मा बाप ने अगर गालियां खाई तो पवित्रता के कारण. ब्रह्मा बाबा அவ்வளோ பேச்சு வாங்கினார் அப்படின்னா காரணம் தூய்மை தான். हो गया ऐसे छूटेंगे नहीं, ஆயிற்று அப்படின்னு நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது. அல்பேல நெய் பண்ணும் इसमें, இதில் சோம்பேறித்தனம் கூடாது. कोई भी ब्राह्मण चाहे सरेंडर है, चाहे सेवादारी है, चाहे प्रवृत्ति वाले, எந்த ஒரு பிராமணனாக இருந்தாலும் சரி, அவங்க சரண்டராக இருந்தாலும் சரி, சேவாதாரியாக இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இருப்பவங்களாலும் சரி, இஸ் பாத் மே தர்மராஜ் பி நை சோடேகா. இந்த விஷயத்தில் தர்மராஜ் கூட விட மாட்டார். பிரம்மா பாபி தர்மராஜுக்கோ சதா சாத் தேகா. பிரம்மா பாபா கூட தர்மராஜுக்கு தான் துணை கொடுப்பார். இசிலியே அதனால தான் குமார காம்பியோ, குமாரர்கள் குமாரிகள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, மதுபன்மையோ சென்டர் பர் ஹோ, मधुबन இருந்தாலும் சரி, सेंट्रल இருந்தாலும் சரி, लेकिन इसकी चोट संकल्प मात्र की चोट भी बहुत बड़ी चोट है. ஒரு அடி விழுதுனா சங்கல்ப மாத்திரத்தில் வந்தால் கூட அது பெரிய அடியாகும். கீத் காத்தே ஹோனா, நீங்கள் பாட்டு பாடுகின்றீர்கள் தானே, பவித்ர மன்றக்கோ பவித்ர ரன்றக்கோ பவித்ரதா மனுஷக்தா கி தானே, அப்படிதானே பாடுறோம். இந்த பாட்டு உங்களுடைய பாட்டு தானே. तो मन पवित्र है तो जीवन पवित्र है. மனம் பவித்திரமாக இருந்தால் வாழ்க்கை கூட பவித்திரமாக இருக்குது. इसमें हल्के नहीं होना, இதில் லைட்டாக ஆகிடுதீங்க. தோடா கரலியா கியா, கொஞ்சம் பண்ணிட்டோன்னா என்ன ஆக போகுது? தோடா நை போத், இது கொஞ்சம் கிடையாது, ரொம்ப அதிகம். பாப் தாதா அஃபிஷியல் இஷாரா தீர, பாப் தாதா அஃபிஷியலாக சமிங்கை கொடுக்கிற. इसमें नहीं बच सकेंगे, இதில் நீங்கள் ஒரு பொழுதும் தப்பிக்க முடியாது. इसका हिसाब था अच्छी तरह से लेंगे, இதுக்கான கணக்கு வழக்கம் நன்றாக பாபா எடுப்பாராம். कोई भी हो, யாரா இருந்தாலும் சரி, इसलिए सावधान. ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். அட்டென்ஷன், கவனமுடன் இருங்கள். சுனா சபீனே தியான் சே, கேட்டீர்களா? அனைவரும் கவனமாக. தோனும் கால் கோல்கே சுன்னா, ரெண்டு காதுகளையும் திறந்து கேளுங்கள். विरुद्धि में भी टचिंग नहीं हो, विरुद्धिயில் கூட டச்சிங் வரக்கூடாது. दृष्टि में भी टचिंग नहीं, दृष्टिயில் கூட டச்சிங் வரக்கூடாது. संकल्प में नहीं तो विरुद्धि दृष्टि क्या है? பாபா கேட்குறாங்க, சங்கல்பத்தில் வர வேணாம், விருத்தி திருஷ்டி எப்படி வரும்? क्योंकि ஏனெனில் சமய சம்பன்ன தக்க சமீபார, நேரம் சம்பன்ன தன்மையினுடைய அருகாமையில் வந்து கொண்டே இருக்கிறது. बिल्कुल प्योर बनने का, बिल्कुल நீங்கள் பியூர் ஆயிடணும். इसमें ये चीज़ तो पूरा ही सफ़ेद कागज़ कर काला दाग है. ஏன்னா பேப்பரே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும்போது அதில் கரை படிந்து விடக்கூடாது. அச்சா, நல்லது. சபி ஜஹான் ஜஹான் से भी आए हैं, எங்கிருந்து நீங்கள் வந்திருந்தாலும் சரி, சப் तरह से आए हुए बच्चों को मुबारक हो. நாலா பக்கங்களிலிருந்து வந்திருக்கின்ற குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். அச்சா,
நல்லது. மன்கோ ஆர்டர் சே சலாவோ, மனதை ஆர்டர் மூலமாக நடத்துங்கள். செகண்ட் மே ஜஹா சாஹோ மன் லக் ஜாய், ஒரு வினாடியில் எங்க மனதை ஈடுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அங்கு ஈடுபடுத்துங்கள். டிக்கு ஜாய், நிலைத்து விட வேண்டும். எக்ஸசைஸ் கரோ, அந்த ட்ரில்ல பண்ணுங்க. அச்சா கை ஜா பச்சை சுன்றேன், பல இடங்கள்ல பாபானுடைய முரளியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். யாது பீ கர்றேன், நினைவு கூட செய்துகின்றீர்கள். சுன் பீ ரஹே, கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார்கள். ஏ சுன்க குஷ் பி ஹோ ரஹே, கேட்டு மகிழ்ச்சியும் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். சயின்ஸ் கே சாதன் வாஸ்தவ சுதா பச்சோं के लिए है. சயின்ஸினுடைய சாதனங்கள் உண்மையிலேயே சுகம் கொடுக்கக்கூடியது யாருக்கு? பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு தான். चारों ओर के सर्व खजानों से सदा संपन्न बच्चों को, நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து பொக்கிஷங்களிலும் எப்பொழுதும் சம்பன்னமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, सदा कुछ नसी खुशियों में चेहरे और चलन से खुशी की अंजलि देने वाले विश्व कल्याणकारी बच्चों को, எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலிகளாக மகிழ்ச்சியின் முகம் நிறைந்தவர்களாக நடத்தியில் மகிழ்ச்சியின் அஞ்சலியை கொடுக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகளுக்கு, सदा मन के मालिक बन एकाग्रता की शक्ति द्वारा मन को कंट्रोल करने वाले मंजीत जगज्जीत பத்தோं को, மனதின் எஜமானர்களாக ஆக்கி ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தியின் மூலமாக மனதில் கண்ட்ரோலை செய்யக்கூடிய மனதை வென்றவர் உலகை வென்ற குழந்தைகளுக்கு, सदा ब्राह्मण जीवन की विशेषता पवित्रता की पर्सनालिटी में रहना पवित्र ब्राह्मण आत्माओं को, பிராமண வாழ்க்கையில விசேஷமாக பவித்திரத்தாவினுடைய பர்சனாலிட்டியில் இருக்கக்கூடிய பவித்திரமான பிராமண ஆத்மாக்களுக்கு, சதா லபிட் பன் ஃபரிஸ்தா जीवन में ब्रह्मा बाप को फॉलो करने वाले, டபுள் லைட் ஆகிட்டு ஃபரிஸ்தா வாழ்க்கையில பிரம்மாவை ஃபாலோ செய்யக்கூடியவர்களுக்கு, ஐசே அப்படிப்பட்ட பிரம்மா பாப் சமான் பச்சோக்கோ, பிரம்மா பாபாவுக்கு சமமான குழந்தைகளுக்கு, பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே, பாப் தாதானுடைய அன்பின் நினைவுகள் நமஸ்தே. चारों ओर सुनने वाले, याद करने वाले सर्व बच्चों को भी बहुत बहुत दिल की दुआएं सहित याद प्यार सर्व को नमस्ते. நாலா பக்கங்களிலும் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், நினைவு செய்து கொண்டிருப்பவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த அன்பு நினைவுகள் அனைவருக்கும் நமஸ்தே. பாப் தாதா பாருங்க, அந்த அன்பு நினைவு கொடுக்கும்போது கூட எப்படி சொல்ற பாருங்க, சம்பன்னமான குழந்தைகள்னு சொல்ற. அதுலேயும் எப்படி அதை தெளிவுபடுத்துகிறார், அனைத்து பொக்கிஷங்களிலும் எப்பொழுதும் சம்பன்னமான குழந்தைகள். அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது பாபா சொல்றாரு விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகள். விஸ்வ கல்யாணக்காரினா யாரு? அவங்க குஷியினுடைய அஞ்சலியை கொடுக்கக்கூடியவர். அதையும் எப்படி கொடுக்குறாங்க? அதிர்ஷ்டசாலியாக முகம் மற்றும் நடத்தையில் மகிழ்ச்சி. ஆக முகம் மற்றும் நடத்தையில் மகிழ்ச்சியின் மூலமாக அஞ்சலியை கொடுக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகள். முதல்ல சொன்னாரு சம்பன்னமான குழந்தைகள், ரெண்டாவது சொல்றாரு விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகள், மூன்றாவது மஞ்சீத் ஜெகஜீத் குழந்தைகள். அவங்க எப்படி ஆனாங்க? மனதின் எஜமானர்களாக ஆகி ஒருமுகப்படுத்த சக்தியின் மூலமாக மனதை கண்ட்ரோல் செய்து மனதை வென்ற உலகை வென்ற குழந்தைகள். அடுத்து பாபா சொல்றாங்க பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷதா என்ன? பவித்திரத்தானுடைய பர்சனாலிட்டி. அதில் இருக்கக்கூடிய பவித்திர பிராமண ஆத்மாவுக்கோ. மூணாவது கேட்டகரி பிராமண ஆத்மாக்களுக்கு. நான்காவது எப்போதும் டபுள் ஆயிட்டு ஃபரிஸ்தா வாழ்க்கையில் பிரம்மா பாபாவை ஃபாலோ செய்யக்கூடியவர். ஏன்னா ஃபரிஸ்தா என்றாலே யாரு? டபுள் லைட்டு. அப்போ யாரை ஃபாலோ செய்யக்கூடியவங்க? பிரம்மா பாபாவை ஃபாலோ செய்யக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் பிரம்மா பாபாவுக்கு சமமான குழந்தைகளுக்கு பாப்தாதா அன்பு நினைவுகளை கொடுக்கின்றார். இன்னைக்கு வரதானம், साकार बाप को फॉलो कर, नंबर 1 लेने वाले संपूर्ण फरिश्ता भव. साकार பாபாவை ஃபாலோ செய்து நம்பர் 1 பெறக்கூடிய சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆகுங்கள். சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆக வேண்டும் என்றால் நம்பர் 1 பெற வேண்டும். நம்பர் 1 செய்ய வேண்டும் என்றால் சாக்கார் பாபாவை ஃபாலோ செய்ய வேண்டும்.
ஆக சாக்கார் பாபாவை ஃபாலோ செய்து நம்பர் 1 பெறக்கூடிய சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆகுக. नंबर 1 आने का सहज साधन है. नंबर 1 ला வரணும்னா சகஜமான சாதனை என்ன? जो नंबर 1 ब्रह्मा बाबा उसी 1 को देखो. नंबर 1 யாரு? ब्रह्मा बाबा. அவரை பாருங்க. अनेकों को देखने के बजाय பல பேரை பார்க்கிறதுக்கு பதிலாக एक को देखो. ஒருவரை பாருங்கள். एक को फॉलो करो. அந்த ஒருவரையே ஃபாலோ செய்யுங்கள். हम सो फरिश्ता का मंत्र पक्का कर लो. हम सो फरिश्ता என்ற மந்திரத்தை பக்காவா பண்ணுங்க. तो अंतर मिट जाएगा, डिफरेंस போயிடும். फिर साइंस का यंत्र आपका काम शुरू करेगा. எப்போ நீங்கள் டிஃபரன்ஸை முடிவடை செய்வீங்களோ அப்போ தான் சயின்ஸினுடைய எந்திரங்கள் தங்களுடைய வேலையை ஆரம்பிக்கும். आप संपूर्ण फरिश्ता देवता बन गई दुनिया में अवतरित होंगे. நீங்கள் அப்போ சம்பூர்ணமான ஃபரிஸ்தா தேவதை ஆயிட்டு இந்த உலகத்தில் அவதரிப்பீர்கள். तो ஆக संपूर्ण फरना अर्थात संपूर्ण फरिश्ता ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்? சாக்கார் பாப் को ஃபாலோ करना, சாக்கார பாபாவை ஃபாலோ செய்வதாகும். இன்னைக்கு ஸ்லோகன், मान के त्याग में सर्व के माननीय बनने का भाग्य समाया हुआ है. எனக்கு வரக்கூடிய பெருமையை தியாகம் செய்வதன் மூலமாக அனைவருக்கும் மரியாதைக்குரியவருக்கான பாக்கியம் अडंगी இருக்கிறது. अपनी शक्तिशाली मनसा द्वारा सकाश देने की सेवा करो. தனது சக்திசாலியான மனதின் மூலமாக சகாஷ் கொடுப்பதற்கான சேவையை செய்யுங்கள். जैसे बाप दादा को रहम आता है, எப்படி பாப் தாதாவுக்கு கருணை வருகிறது, ஐசே அதே போன்று आप बच्चे भी मास्टर रामदिल बन. நீங்கள் குழந்தைகள் கூட मास्टर करुणे இதயம் உடையவர்களாக ஆகி मनसा अपनी वृद्धि से वायुमंडल द्वारा आत्माओं को बाप द्वारा मिली शक्तियां दो. உங்களுடைய விருத்தியின் மூலமாக வாயுமண்டலத்தின் மூலமாக ஆத்மாவுக்கு உங்களுக்கு பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கின்ற சக்திகளை கொடுங்கள். जब थोड़े समय में सारे विश्व की सेवा संपन्न करनी है, எப்போ கொஞ்ச காலத்தில் முழு உலகத்திற்குமான சேவையை நீங்கள் சம்பன்னமாக செய்ய வேண்டுமெனில் தத்துவம் செய் சப்கோ பாவன் பனான, தத்துவங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் பாவனமாக செய்ய வேண்டுமெனில் தீவிர கதி சேவா கரோ, தீவிரமான ஸ்பீடில் சேவையை செய்யுங்கள். ஆக மனதை ஒருமுகப்படச் செய்து ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தியின் மூலமாக ஃபரிஸ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஏன்னா ஏகாகிரதாவுடைய சக்தி தான் அவ்வக்த ஃபரிஸ்தா ஸ்திதியை சகஜமாக அனுபவம் செய்விக்கும். நல்லது. ஓம் சாந்தி.
तेरे कर्म इतने महान जो लगने लगे तुम्हें भगवान कि तुमने अंतर मिटा दिया कि तुमने प्रभु से मिला दिया। हे प्राणों के प्राण, தன்னை உணர்வது சிறந்த மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. Realization lights the path to transformation.